கிட்டத்தட்ட 7 மாதங்கள் பல தடைகள், பல போராட்டம், பல சட்ட போராட்டம், பல மன முயற்சிகளை தாண்டி வெற்றிகரமா வருது. அது உங்களோட யோகத்துக்கு உங்க படம் எடுக்கிறது அவசியமாயிட்டாரு. இந்த சந்தோஷமான மனநிலை எப்படி சொல்றீங்க? கடந்து வந்த பாதையை பத்தி இதுல ஏன் யோகம் என்ன இருக்கு? இல்ல இது நிறைய தடைகள் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அதனால இப்போ ரிலீஸ் ஆக போகிற படத்தை எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த படம் பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு அநீதி நடந்திருக்கா அல்லது நல்லது நடந்திருக்கா இது எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான ஜஸ்டிஸாக இந்த படத்தை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு இல்லை, நான் இன்னும் இதை பற்றி நிறைய பேசலை. ஒரு வாட்டி சினிமா ஈவெண்ட்ல பார்த்தேன், நிறைய பேசல. சார் படத்துக்கு சாருக்கு எப்பவுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் பெரிய குழந்தைகளுக்கும் குழந்தைகள் வர முடியாமல் ஒரு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும்? இல்லை, அது எல்லாருக்கும் வருத்தம் தான். எங்களுக்கும் ப்ரொடியூசருக்கு கஷ்டம்தான், எனக்கும் வருத்தம் தான். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் எங்களுக்கு அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே இல்லை. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்குது. அதை எதிர்த்து ஃபைட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை, ஏன்னா ஃபஸ்ட்டு யூஏ தான் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ ஏன்னு கொடுக்கும்போது அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் உண்மையிலே எங்களுக்கு இல்லை. இல்லை, அது உண்மையிலே மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க நினைச்சா தேட்டருக்கு வராமல் இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட நேர்மைக்கு, அப்புறம் விஜய் சார் மேலே அவங்க வச்சிருக்கிற மரியாதைக்கு, அதுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப பெரிய அது காலத்துக்கும் நன்றி கடன் பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். இந்த படம் லீக் ஆனப்ப ஒரு 2-3 ரூபாய் நான் அழுதுருக்கேன், ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அந்த டைம் எப்படி கடந்து வந்தீங்க? அதேதான் இல்ல, அந்த ஃபீல் ஒன்று இருக்குல்ல, அதாவது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஆன்சரே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல் ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம நிறைய பேருக்கு நிறைய ப்ராமிஸை ஒன்று பண்ணுவோம் ஒரு ப்ராசஸில், அது வந்து அதில் நம்மளும் இருப்போம். இந்த படம் வந்த பிறகு நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். சுயநலமாக யோசிச்சா ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது இல்லை, ஃபியூச்சர் கொலாப்ஸ் ஆகுது, படம் கொலாப்ஸ் ஆகுது. நம்ம ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணியிருக்கோம், அது கொலாப்ஸ் ஆகுது. நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் கொலாப்ஸ் ஆகுதுன்னும் போது அதுலேருந்து மேல் இருந்த டைம் தான் ஹீல் பண்ணும். ப்ரொடியூசரும் சப்போர்ட்டிவாக இருந்தார், ஹீரோவும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்ததுனால விஜய் சாரும் கேவிஎன் சாரும் அது எங்களுக்கு ஓரளவுக்கு அதுலேருந்து வெளியே வர்றது ஈஸியாக இருந்தது. கடைசி படம் அப்படின்றப்போ டைரக்டாவே நம்ம ஃப்ரெஷ்ஷோட எடுத்துக்கலாம், ஆனால் ரீமேக் அப்படின்னு போகிறப்போ அதுக்கு காரணம் என்ன? காரணம் ஒன்றும் இல்லை. இது வந்து நிறைய டைரக்டர்ஸ் சாருக்கு கதை சொன்னாங்க. அப்போ அவரோட லாஸ்ட் படம் எப்படி இருக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அப்போ எல்லாரும் சொன்ன கதையை விட அவருக்கு இன்னொரு கதை பிடிச்சிருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா அவருக்கு அந்த விமன் எம்பவர்மெண்ட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம், பெண்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருக்கு. ஸோ பெண்கள் மேலே வந்து அவருக்கு எப்பவுமே அந்த ரெஸ்பெக்டும் அவங்க லைஃப் பெட்டர் ஆகணுன்ற எண்ணமும் இருக்கு. அது அந்த படத்தில் இருக்கு. ஸோ அதில் நிறைய அவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த படத்தை பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த வாய்ப்பு வந்து யாருக்கு வேணால் கொடுத்துருக்கலாம், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க, யாருக்கு வேணால் கொடுத்துருக்கலாம். அப்போ அவர் என்ன கேட்கும்போது அதுக்கு நோ சொல்லணும்னு எனக்கு தோணலை. அப்போ விஜய் சார் கூட படம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அது கிடைச்சி அதில் என்ன பெட்டர் பண்ணலாம் அப்படின்னும் போது அதை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த படத்தை பாதி எடுத்துக்கிட்டு ஒரு பாதியை வந்து ஒரு சென்சிட்டிவான நல்ல பாலிடிக்ஸை பேசியிருக்கோம். அது நம்ம எல்லாருக்குமே அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் நீங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா அது ஃபியூச்சர் நம்ம எல்லாருக்குமே பெட்டராக இருக்கும்னு தோணுது. யாருமே பாதிக்கப்படாத ரொம்ப பாதிக்கப்பட்டு 7 மாசம் நிறைய பொருட்களுக்கு மன இழப்பு, தனிப்பட்ட முறையில் சென்சார் மேல கோவம் இருக்கா, இல்லை ஏதாவது மாறணும்னு பாதிக்கப்பட்டாலும் சென்சார் மேல எப்படி நம்ம கோவப்பட முடியும்? சென்சாரால இது தனிப்பட்ட ஒரு சென்சார் நினைச்சு இது நிறுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேல எனக்கு எந்த கோவம் இல்லை. சென்சார் பிரச்சனைன்றப்ப ஜனநாயகத்துக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பராசக்திக்கும் முன்னணி நடிகருக்கு சென்சார் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். சென்சார்ல என்ன நடக்குது அப்படிங்கறத ஏன் படக்குழு நீங்க மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி படக்குழு சரி ஏன் பொது வழியில பேசக்கூடாது அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி எழுது. அதை பத்தி சோசியல் மீடியால பரவிட்டே இருக்கு, இதுதான் நடக்குது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு கிளாரிட்டியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை?
கிளாரிட்டியாக எவிடெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அதை போடலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன தேதியில் அப்ளை பண்ணியிருக்கோம், இன்டர்நெட் போனால் நீங்கள் பார்க்கலாம். என்ன தேதியில் அவங்க படம் பார்த்தாங்க, இன்டர்நெட்டில் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் 2-3 கால் பண்ணால் கிடைச்சிரும் டேட்டாஸு. அப்புறம் என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்றதும் எல்லாமே ஆன்லைன் ரெக்கார்டாக தானே இருக்குது. இப்போ ஆமாம் ஆமாம் இல்லை, அதான் சொல்கிறேன். இப்போ எவிடன்ஸாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளால பேச முடியும். அதுக்கு தான் நமக்கு ஆதாரங்கள் இருக்குது. இப்போ ஆஃப் தி ரெக்கார்டாக ஒன்று நான் பேசுகிறேன், அப்போ எனக்கு அது எவிடன்ஸ் இல்லை. அது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஒரு பெரிய ஒரு டெல்லி கவர்மெண்ட்டோடைய பவர்ஃபுல்லான இன்ஸ்டிடியூஷன் அது. அப்போ நான் ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி பேச முடியும்? நிறைய இருக்குது, பேசுறதுக்கு நிறைய இருக்குது. பட் ஆனால் அது ஆதாரம் இல்லாமல் எப்படி நம்ம பேச முடியும்? அப்போ சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு செயல் நடக்கலைன்னா அது நம்ம கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி கொடுக்காத தப்பு அப்படின்னு கோர்ட்டு ஒத்துக்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தடை வருது. தடை வந்த பிறகு சட்டத்தை வச்சு நம்ம என்ன வேணா பண்ண முடியல, நீதியை தாமதப்படுத்துறதுக்கும் அங்கே சோர்சஸ் இருக்கு. ஸோ அப்படி எங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. பட் ஆனால் அதை எப்படி இதான் நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னா என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை சொல்றதுக்கு, அவ்வளோதான். ஸோ அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சார், நேற்று வந்து புது புறம்போல சார் செக்ரட்டரி செஞ்சார், ஒரு சில செய்கைகள்லாம் வந்து கோர்ட்ஸுக்கு போட்டது, அது மாதிரி என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் புதுசாக சேர்த்துருக்கு சார் படத்தில் சார்? ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்குறேன், கொஞ்சம் நேற்று வந்து புது புறம்போல சார் செக்ரட்டரி செஞ்சது ஒரு செய்கையெல்லாம் வந்து இருந்தது, அதுமாதிரி கோர்ட்ஸுக்கு போட்டதுலாம் இருந்தது. அந்த மாதிரி என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் புதுசாக சேர்த்துருக்கோம் சார்? எலமெண்ட்ஸ்னா சென்சார் மாறினதுனால அதில் கட்டான நிறைய விஷயங்கள் புதுசு தான் ஆட் ஆயிருக்கு. அது அப்படியே மேஜர் சேஞ்சா அப்படின்னா மேஜர் சேஞ்ச் இல்லை, குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கு. வெளியில இருந்து பெருசா கண்டென்ட் நம்ம உள்ள சேர்க்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனா சட்டமன்றத்தில் நடக்கிற ஒரு சைகையை உள்ள படத்துக்குள்ள கொண்டு வரும். அது படத்துக்குள்ள மட்டும் சட்டமன்றத்தில் அவர் சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி அது படத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் தானே அவர் சட்டமன்றத்துக்கு வந்தாரு. அப்ப அதனால அவர் படத்துல பண்ண செய்கையை வேணா சட்டமன்றத்துல பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். படத்துல முக்கியமா எல்லாரும் கரூர் சம்பவத்துக்கு வந்து நீங்க வந்து எடுத்துக்கீங்க, அது ஒரு கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. அது காரணமே இந்த படப்பிடிப்பு தான் குற்றச்சாட்டு. உண்மையிலேயே அந்த கரூர் கூட்டம் அந்த இதெல்லாம் எடுத்துக்கீங்களா, வச்சிருக்கீங்களா? அந்த இதுக்கும் இப்போ ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அது எல்லாம் அந்த மேட்டர்ல எல்லாம் உங்க எல்லார் மேலேயும் எனக்கு வருத்தம் இருக்கு. நான் எங்க இருந்தேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க எல்லாமே யூனிட்டே போனாலும் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஏங்க போய் 4 பேர் போனை ட்ரேஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிட போகுது. எங்க வீட்டு சிசிடிவியை பார்த்தா தெரிஞ்சிட போகுது. எவ்வளவு நீங்க என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க, இது எவ்வளவு நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு? என்னன்னா இது ஒரு ஸ்பெகுலேஷன். அதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த உண்மையை மக்கள் ஏத்துக்கலன்றதும் இன்னைக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால அதுல எந்த உண்மையும் இல்லை. அது ஒரு நேர்மையற்ற ஒரு செயல், அறமற்ற ஒரு செயல். அந்த பொய் செய்தியை உருவாக்குனவர், பரப்புனவர், அதை கேரி பண்ணவங்க எல்லாருமே அது ஒரு அறமற்ற செயல் நான் நினைக்கிறேன். இல்ல, அதுதான் சொன்னேனே, இந்த படத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் திரும்ப திரும்ப இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு சென்சார் கிடைக்கல, கேஸ் போட்டோம் கிடைக்கல, லீக் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய டவுன்ஃபால் ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல. இந்த எல்லா ஈவெண்ட்ஸ் அப்பையும் ப்ரொடியூசரும் ஹீரோவும் மொத்த யூனிட் கூட நின்னாங்க. தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங். ப்ரொடியூசர் கேவிஎன் சார் கால் பண்ணி ஹீரோ கிட்ட, சார் என்ன நடந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்ற ப்ராமிஸை அவர் டே 1ல சென்சார்ல படம் ரிலீஸ் ஆகாத போய் கொடுத்துட்டாரு. அவருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. இந்த மாதிரி பிரஸ் முன்னாடி உட்காந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஹீரோவை. என்ன வேணா பண்ண முடியும்ல, என் காசை திருப்பி கொடுங்கன்னு கேட்கலாம், உங்களால தான் இது நடந்துருச்சுன்னு பிளேம் பண்ணலாம். அவர் அது எதையுமே பண்ணல. லாஸ்ட் வரைக்கும் நான் நிக்கிறேன்னு சொன்னாரு. அவர் வந்து இத்தனைக்கும் நிறைய படிச்சவர். அவர் லாயரு, சிஏ படிச்சிருக்காரு, என்னென்னமோ பிசினஸ்லாம் படிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து நல்ல நிறைய யோசிக்கிற, நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பிசினஸ் மேன். ஸோ அவரு ஸ்ட்ராங்கா நின்னாரு. அதே மாதிரி ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹீரோ, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோ, அவரும் ஸ்ட்ராங்கா நின்னாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இதை கடக்கிறது ஈஸி தான். இல்ல, அது அந்த மாதிரி போட்டா என்ன ஆகும்னா, இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா, நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுக்கு போய் ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கெல்லாம் பேசாதவர் இதுக்கு மட்டும் பேசுறாரு அப்படின்ற விமர்சனம் வரும்ல. அதனால அதை வந்து அது ஒரு சட்ட பிரச்சனை லீக் ஆனது. அதை ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டாரு. அவர் லீக் ஆன உடனே இமீடியட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ரிலேட்டான ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க போலீஸ் விசாரிச்சாங்க, யார் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க மேல தண்டனை, அவங்களுக்கு குண்டாஸ் போட்டிருக்கு.
கேஸ் நடந்துட்டு இருக்கு, நிறைய வாட்டி வந்து அவங்களோட பெயில் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இதுல விஜய் சார் இன்வால்வ் ஆகிறது வந்து மேலும் அந்த விமர்சனங்களை டீவியேட் பண்ணுன்றதுனால அவர் இன்வால்வ் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட இதேதான் சாமி இப்ப உள்ளமா சொன்னேன். கஷ்டம்தான், கடந்துட்டோம், அவ்வளவுதான். சார் இப்ப இந்த கரூர் சம்பவம் மாதிரியே விஜய் சார் வின் பண்றதுக்காக தான் இணையத்துல வந்து சட்டவிரோதமா அவங்களே லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து அந்த செய்தி பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சு. இல்ல அது ஒரு அப்படி யோசிக்கிறது எவ்வளவு டஃப்பான வேலை. இந்த படம் வந்து ஒரு 400 கோடி ரூபாய் இருக்கும், ஓகேங்களா? 400 கோடி ரூபாய் படத்தை ஒன்று வேணும்னே லீக் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்படி ஒன்று நடந்தா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ இருந்த அவரு அரசியல்வாதி இல்லை, அவர்கிட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை, அவர்கிட்ட ஸ்டேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்களே லீக் பண்ண மேட்டர் ஆஃப் ஹவர்ஸில் அவங்க கண்டுபிடிச்சிடலாம், இல்லை மேட்டர் ஆஃப் டேஸில் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இவ்வளவு எவிடன்ஸு, நீங்கள் வந்து ரேஷனல் திங்கர்ஸ் நிறைஞ்ச மாநிலம் தமிழ்நாடு இல்லை. அப்போது இவ்வளோ எவிடன்ஸாக ஒரு விஷயம், எவிடன்ஸோட ஒரு விஷயம் வந்து காட்டப்பட்டு கூட அப்போ நீங்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா வெறும் அரசியல் லாபத்துக்காக பண்ணுறாங்கன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சமீபத்தில் 6 மாதத்துல நிறைய இணையத்துல வர செய்திகளை பார்த்துருப்பீங்க. நீங்க சமீபத்தில் நேர்காணல் கூட சொல்லிருக்கீங்க, நிறைய பொய் சொத்துக்கள் அதுல பண்றாங்க, அது உண்மைன்னு சொல்றதுக்கும் பொய்னு சொல்றதுக்கும் அவங்களே விளையாடுறாங்க அப்படின்னு. எவ்வளவு கோபமா இருக்கு இந்த இணையம் இப்படி ஒரு செயல் இப்ப நடந்துட்டு இருக்கிறதா? இல்லை, எனக்கு கோபம் அந்த மாதிரிலாம் இல்லை, பயமா தான் இருக்கு. என்ன பயமா இருக்குன்னா, நம்ம இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் 1 எதுல இருக்குன்னா பொய்களை உற்பத்தி பண்றதுல தான் இருக்கு. நம்ம என்ன உற்பத்தி பண்ணணும், வேர்ல்டில் அவன் என்னென்ன உற்பத்தி பண்ணிருக்கான், நம்ம ஏராளமான பொய்களை உற்பத்தி பண்ணிட்டே இருக்கோம். ஹிஸ்டரியை பேஸ் பண்ண வரலாற்று பொய்கள், ஜாதியை வச்சு பொய், மதங்களை வச்சு பொய், பிஹேவியர்ஸ் வச்சு பொய். இந்த பொய்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒருத்தனை வந்து காம்படிட்டிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணாமல் அவனுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுது. இவனால தான் நம்ம ஜெயிக்கல, இவனால தான் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம், இப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு தேசத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஆபத்து. ஸோ ஒரு பொய் வந்து ஒரு மனுஷனை முட்டாளாக்கிடும். முட்டாள்கிட்ட எந்த கேள்விக்காவது பதில் இருக்குமா? அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவனை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா கோவம் வந்துடும், அவனுக்கு வயலன்ஸ்குள்ளே போவான். ஸோ அதனால இந்த என்னுடைய பர்சனல் விருப்பம், இந்த பொய்களை உருவாக்குறவங்களை தடுக்கிறதுக்கும் பரப்புறவங்களை தடுக்கிறதுக்கும் சட்டங்கள் வேணும். அது உற்பத்தி பண்ற வெறுப்பை தடுக்கிறதுக்கு சட்டங்கள் வேணும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டேனே, பதில் சொல்லிட்டேனே. எல்லாமே அவங்க 2 பேரும் ஹீரோ ப்ரொடியூசர் 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அது வந்து ஒரு ஆலமரம் மாதிரி நின்னாங்க, நாங்க நிழல்ல நின்றுகிட்டோம். அதனால எங்களுக்கு வெயில் படல. முதல் நாள் இந்த படம் வந்து 150 கோடி ரூபாய் உலக லெவலில் வசூல், தமிழ்நாட்டில் 50 கோடி ரூபாய் வசூல். புது சாதனை வந்து உருவாக்கணும். இந்த சாதனையை வருங்காலத்தில் இப்போதைக்குள்ள படங்கள் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாக்கல் இருக்கிற மாதிரி பேசிட்டு அது நடக்கும். 150 கோடி 50 கோடி நடக்கும் அப்படின்னா நான் வந்து உங்ககிட்ட ஒரு வைக்கிற வேண்டுகோள் என்ன, இந்த கேள்வியே நீங்க இனிமே எங்கேயுமே கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து மக்களுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனை. அவங்களுக்கு அந்த படம் என்டர்டைனிங்கா இருக்கா, ஒரு எஜுகேஷனலா இருக்கா, அந்த படத்துல அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க லைஃப் அது ஏதாவது பெட்டர் பண்ணிச்சா, அதுதான் நம்ம விவாதிக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன். நீங்க அதை தான் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். முதல் நாள் டிக்கெட், முதல் நாள் எவ்வளவு ரேட் கூடுது. இப்போ வந்து அவங்க சிஎம் ஆயிருக்காங்க, அது வந்து அரசும் கண்காணிக்கும். ஒரு லஞ்சம் வாங்கினா அந்த நம்பர் எல்லாம் பேசுங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முதல் நாள் டிக்கெட்டோ அந்த முதல் ஷோ டிக்கெட்டோ அதிக விலைக்கு விட்டா இதெல்லாம் புகார் பண்ணுங்க, நடவடிக்கை எடுக்குன்னு அறிவிப்பாங்க. அது நீங்க என்கிட்ட கேட்டா எப்படி? நான் சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. இல்ல அது ப்ரொடக்ஷன் தான் தெரியும், எனக்கு கரெக்டான நம்பர்ஸ் தெரியல. லக்கி சாமா தயாரிப்பாளர் வந்து டெல்லி பிரதிநிதி ஆயிட்டாரு. அரசியல் எதிர்காலத்துல ஆசை, நிகழ்காலத்துல இருந்திருந்தாலே ஆயிருப்பேனே. அதனால நிகழ்காலத்திலயும் இல்ல, எதிர்காலத்திலயும் இல்ல. இல்ல நீங்க அரசியலுக்கு வந்து பேசிக்கா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும் உங்களுக்கு. நான் சொல்றது, நீங்க நல்லது பண்ணணும்னாலும் செல்ஃபிஷா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஒரு பிஹேவியர் வேணும். எனக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான பிஹேவியர் இல்ல. நான் கேட்டாலும் தரமாட்டாங்க, இவன் அதுக்கு செட் ஆக மாட்டான்.
இப்ப ஊடகத்துறையிலிருந்து வந்திருக்கீங்க சார். அவர் அரசியல் போறது கடைசி படம் நீங்க அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அரசியல் சார்ந்த விவாதங்கள் அவர் கூட இருந்தது இல்ல அவர் கூட அரசியல் சார்ந்த இல்ல நான் வந்து சொல்றேன் மொத்தமாவே அரசியல் அவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை முதல் மாநாடு போட்டப்ப ஸ்பீச் நல்லா இருந்தது சார்னு சொன்னேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லா இருந்தது அப்படின்றத ஒன்று சொல்லுவேன். அவ்வளவுதான். இது உங்களை மாட்டிவதற்கான கேள்வி இல்ல. இருந்தாலும் விஜய் சார் வரும்போது நானே ஜெயிப்பாருன்னு நினைக்கல அப்படின்னீங்க. ஆமா. எதனால? இல்ல நம்ம அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தது இல்ல. நம்ம சொல்றது அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஜனங்க அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க, அப்போ வந்து விஜய் சாரை நம்புவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்ஸ்ன்றதுல எல்லாருமே என்னென்ன அப்போ டிவியில் பேசினவங்களாம் என்னென்ன சொன்னாங்க, பூத் பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு, காசுன்னு ஒன்று ஓட்டு கொடுப்பாங்க, இந்த பவர் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண முடியுன்ற அந்த ஃபியர்லாம் இருந்தது. அப்போ அது எல்லாத்தையுமே மக்கள் உடைச்சிருக்காங்க. அதை நான் ப்ரெடிக்டே பண்ணல. குறிப்பாக மக்கள் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாமல் போனது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டராக நான் பார்க்கறது, இது வரைக்கும் ஓட்டு எப்படி போடுவாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் இருந்தது இல்லை. இந்த ஊரில் இவ்வளோ ஜாதி இருக்குது, இவ்வளோ மதம் இருக்குது, இவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருக்குது, இங்கே இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸை ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க மக்கள். ஸோ அது எனக்கு ஆச்சரியமாக இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அதை. ஸோ இனிமே ஓட்டிங் பேட்டர்னை வந்து இந்த ஃபேக்டரியும் கன்சிடர் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சார் பொதுவாக விஜய் சார் வச்சு படம் எடுக்கிற எல்லா இயக்குநர்களும் இது விஜய் சாரோட படமா அல்லது ஃபர்ஸ்ட் நாளே இது சொல்லிட்டேன். 200% விஜய் சார் படம். ஒரு 3 மணி நேரம் படத்தில் 2.5 மணி நேரம் விஜய் சாரை கொண்டாடி பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம், லாஸ்ட் 1/2 மணி நேரம் அமைதியா உத்து கவனமா பாருங்க. அது நம்ம லைஃபை பெட்டர் பண்ணும். படத்தில் நிறைய காட்சிகள் மாற்றப்பட்டிருக்கதா சொல்றாங்க. என்னென்ன காட்சிகள் மாற்றப்பட்டிருக்குன்னா எப்படி சொல்றீங்க? லீகான ஃபுட்டேஜ்ல இருந்து இல்ல அந்த மாதிரி இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசணும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்கு, டெலிட் ஆயிருக்கு. இல்ல ஆட் ஆயிருக்கு, டெலிட் ஆயிருக்கு. அவர் அப்சைட் டவுனா எதுவும் மாத்தல. சார் இப்போ அரசியலுக்கு வந்தாரு, வர நிலைமையில இருந்தாரு, ஐ எம் கமிங்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு. சிஎம் ஆயிட்டாரு, வார்த்தையை மாத்திருக்கீங்க. மாத்தல. நீங்க வந்து இதை டைம் மிஷின்ல போய் பாத்துருக்கீங்க. அரசியல் சார்ந்த படங்கள் எதிர்பார்க்கலாம் அது ரிலீஸ் ஆகுமா தெரியல. இல்ல அது வந்து ரூல்ஸ் என்ன அலோவ் பண்ணுதோ அது பண்ணிருக்கேன். அது வெள்ளித்திரையில் காண்க. ஆமா, நான் வந்து பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணல. நான் வந்து பிரசன்ட் பண்றேன், ப்ரொடக்ஷன் பண்றேன். ஒரு படத்தை வந்து ஷான் ஒரு இன்வெஸ்டர் பண்றாரு, இன்னொரு படத்தை சுதன் பேஷன் ஸ்டுடியோஸ் சுதன் அவர் பண்றாரு. நான் ப்ரொடக்ஷன் மட்டும் பாத்துக்கிறேன். சார் போஸ்டர்ல படத்தோட ரிலீஸ் போஸ்டர்ல முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் விட்டுருக்காங்க. படத்தோட டைட்டில் கார்டுல இமேஜ் வருமா? இப்பதானே அவர் கேட்டாரு. என்ன சார்? ஆமா ஆமா. இல்ல என்னுடைய முதல் 2 படமுமே அதிகாரம் 1ன்னு வச்சோம், அதிகாரம் 2 எடுக்கிறதுக்கு தான். சதுரங்க வேட்டையுமே சதுரங்க வேட்டை மாதிரியான ஒரு படம் தான் இப்ப நான் ப்ரொடியூஸ் பண்ற படம். கான் பாபுன்னு ஒரு படம், அது வந்து சதுரங்க வேட்டை மாதிரி இருக்கும். தீரன் வந்து தேடிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஏதாவது நியூஸ் போடுங்க, அதை பார்த்து. இல்ல நம்ம வாழ்க்கையில இயற்கையும் விளையாடுது, அரசியலும் விளையாடுது. சில செய்திகள் வந்து சம்பளத்தை வந்து விட்டு கொடுத்தாரு சில ஊடகங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்டாங்க. ஆனா வந்து சார் வந்து ப்ரெஷர் கொடுத்தாரு. அதுல கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் பொய். இப்ப இருக்கிற இயக்குநர்கள் நீங்க தான் கேட்பாதீங்க. நீங்க ஜனநாயகன் மூவிஸ்லயே நீங்க நிறைய விஜய்ஸோட பேசியிருப்பீங்க. அப்போ வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் பேசியிருப்பாங்க. அது வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் சார் அது ஏதாவது நிறைவேற்றிருக்காரா? அதை பத்தி தான் சொல்லுங்க. எனக்கு புரியல. நீங்க ஷூட்டிங் போது நிறைய பேசியிருப்பீங்க பாலிடிக்ஸ் பத்தி. நான் தான் சொன்னேன், எதுவுமே பேசலையே. வேற அம்மாடி இந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்ல, அது நடக்கிறதும் இல்ல. இப்போ படத்துல ஒரு சில காட்சிகள் நீங்க ஒரு ரூம்ல கூட்டிட்டு சில பொலிட்டிஷியன்ஸ் இது மாதிரி காட்சியெல்லாம் வந்து ட்ரைலர்ல வந்து தனிப்பட்ட தாக்குதல்கள் மிரட்டல் இல்ல கதைக்கு தேவைப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இந்த படம் தனிப்பட்ட மனிதர்களையோ அமைப்புகளையோ கட்சிகளையோ யாரையுமே குறி வச்சு பண்ணல. நமக்கு ஒரு சமூக
நம்மளை சுற்றி நடக்குது இல்லை, அதில் சில வருத்தங்கள், கேள்விகள், பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதை தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். இது தனி மனிதர்களை தாக்குற படம் இல்லை. நான் வந்து டே ஒன்லேயே சொல்லியிருக்கேன், எந்த தனி மனிதனையும் தாக்கக்கூடாதுன்றதுல விஜய் சார் உறுதியாக இருந்தார். அஸ்வின் வந்து அதிகமா சோசியல் மீடியால ஆக்டிவ்ல இருக்க மாட்டோம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்திலே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், அவங்களோட சொந்தக்காரங்களா இருக்கட்டும், விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா அதிக ஆக்டிவா இருப்பாங்க. ஒரு பக்கம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், லீக் ஆனதுக்கு அப்புறமா ஜஸ்டிஸ் ஃபார் ஜனநாயகம் ஒரு ஹேஷ்டேக் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல சோசியல் மீடியால உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை, அது தேவைப்படலன்னு நினைக்கிறேன் நான். இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அது உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரம் வேணும். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் ட்ராப் ஆகிடுவீங்க. அப்போ அதுக்கு நிறைய டைம் வேணும். எனக்கு வந்து அவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. எனக்கு எப்போ சோஷியல் மீடியா வேணுமோ அப்போ நான் அதை பயன்படுத்திப்பேன். நான் அதோட ப்ராடக்டாக இருக்க மாட்டேன். அதுதான் என்னோட ப்ராடக்டாக இருக்குன்றது தான் என்னுடைய. ஜனநாயகம் சந்தித்த பிரச்சனையை என்கிட்ட சொல்றது தைரியமும் இல்லை, சொன்னா நீங்க ஒளிபரப்புறதுக்கான தைரியம் சொல்லிட்டீங்களா இல்லை இருந்ததா இருக்காது? இல்லை, அது இவ்வளோ நேரம் சொன்னது தான். சொன்னது அவ்வளோ பெரிய ஆளுக்கு பிரச்சனை வரனா அதை விட பெரிய ஆட்கள் கிட்ட தான் இருக்கும். அப்போ அவங்களோட பேர்லாம் நான் சொல்ல தைரியம் கிடையாது. அதை நீங்கள் சொன்னாலும் போட மாட்டீங்கன்ற மென்ஷனில் தான் சொன்னேன். அதான் எனக்கு தெரியாதுன்ட்டுனே. எனக்கு மனம் திறந்துக்கிறது எல்லாம் இருக்கு. முந்தின படங்கள்லாம் அவருக்கு ஒரு ரசிகர் மதம் ஒரு கட்சி தலைவர் சிஎம் ஆயிருக்காரு, எதிர்கட்சி மாற்று கருத்து தான் இருக்கு. அவங்க எல்லாம் அந்த படத்தை எப்படி பார்க்கணும்னு நான் வந்து எல்லார்கிட்டையும் கேட்குற கேள்வினா, இது எல்லாருக்குமான படம், எல்லாருக்குமான அரசியல். இதில் பேசப்பட்டிருக்கிற அந்த சென்சிட்டிவான அரசியல் வந்து நம்ம எல்லார் லைஃபையுமே பெட்டர் பண்ணும். அதனால் இது வெறுப்புக்கு எதிரான படம், ஒற்றுமையே பேசுகிற படம். அதனால் இந்த படம் வெறுப்புக்கு எதிராக பேசுகிற இந்த படத்தின் மேலே வெறுப்பெல்லாம் கொட்டாதீங்க அப்படின்றதான் என்னுடைய. இல்லை, அதான் சொல்கிறது, அது எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சரின்னு ஒத்துக்க எங்கள் மனசு வரல. ஏன்னா முதல்ல யூஏ கொடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு மனம் மாற்றமாகி ஏ கொடுக்கப்படுது. அப்போ அதை ஃபைட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை, அவ்வளோதான். அதை வந்து ப்ரொடியூசரோட டிஸ்கஸ் பண்ணி அவர் அப்ரூவ் பண்ண பிறகு தான் நாங்கள் அதை ஏ வாங்கணும். பட் அதில் எங்களுக்கு வருத்தம் தான், விருப்பம் இல்லை தான். சினிமாவிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் ரெண்டுத்துலையுமே ஜனநாயகம் கற்றுக் கொடுத்த பாடம் அப்படின்னா ஒரு வரையில் என்ன சார் சொல்லுவீங்க? அதான் இந்த ஃபைட் பண்ணுற அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், நமக்கு அதில் டவுன்ஃபால்ஸ் வரும். அதில் நான் விஜய் சார்ட்டையும் கேவின் ரெண்டு பேர்ட்டையுமே கற்றுக்கிறது என்னென்னா, அந்த விட்டு கொடுக்காத தன்மை இருக்குல்ல. பிரச்சனைன்ன உடனே பிளேம் பண்ணாமல், நீ தான் இதுக்கு காரணம், நீ இதை பண்ணு அதை பண்ணு, பிளேம் பண்ணாமல் அவங்க ரெண்டு பேரும் உறுதியாக நின்னதுனால தான் இன்றைக்கி இந்த படம் வருது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள முரண் வந்திருந்ததுன்னா அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். அந்த ரெண்டு பேரும் யுனைட்டியாக இருந்தாங்க, அதனால இது வந்திருக்கு. நான் அதுதான் கற்றுக்கிறேன். ஜனநாயகன் பார்ட் 2 நீங்க தான் நடிக்கணும். தேசிய விருதுகள் பற்றி என்ன கருத்து? அதுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அதான் எனக்கு விருதுன்றது என்னன்னு, விருது யாருக்கு கொடுக்கப்படணும்னா, யாரெல்லாம் தன்னுடைய சுயநலனுக்காக, அதாவது பணத்துக்காகவோ புகழுக்காகவோ படம் எடுக்காம அந்த துறை வளர்ச்சிக்காகவும் மக்கள் வளர்ச்சிக்காகவும் படம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து பணத்துக்காக இல்லாமல் அவங்க லைஃப் பற்றி யோசிக்காமல் மற்றவங்களுக்காக படம் எடுக்கிறாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவார்டு கொடுத்தா அவங்க பயங்கர என்கரேஜிங்காக ஆவாங்க. ஆனால் அவார்டு கொடுக்கறதுன்றது ஒரு சின்ன கமிட்டி தான். அதில் சில சமயம் இது வந்து இப்போ சர்ச்சைகள் வந்திருக்குன்னு இப்போ ஒரு இன்டர்வியூ எனக்கு கேட்டாங்க, இப்போ தான் எனக்கு தெரியும். இது இப்போ மட்டும் இல்லை, வர பிரச்சனை ரொம்ப காலமாகவே நடக்குது. ஸோ அப்போ அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய செலெக்ஷன் கெப்பாசிட்டி அதெல்லாம் வச்சு தான் மாறுது. அதனால விருது கிடைக்காத படங்களை வந்து மக்கள் மனசுக்குள்ள இருக்கு. மக்கள் மனசுக்குள்ள போறதை விட பெரிய விருது ஒன்றும் இல்லை. அதனால அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமா இல்லை. ப்ராசஸ்ல சில சமயம் சில மிஸ்டேக்ஸ் நடந்துரும், அவ்வளவுதான். படம் ஓடிட்டே வெற்றி பெற்றுனா பிஎம்எல்ஏ கார் இதெல்லாம் கொடுத்து வந்து பரிசு போடுறாங்க. இவர் வந்து இப்ப நாட்டுடைய முதல்வர் ஒரு இயக்குனரா அவங்களுக்கு எந்த மாதிரி பரிசு கொடுப்பாரு? ஏன்னா பெரிய பெரிய கலெக்ஷன் இருக்காங்க. நீங்க அவருக்கு எனக்கு படம் கொடுத்ததே பெரிய பரிசு தான், அதை விட பெரிய பரிசு தேவையில்லை. நான் அதை பத்தி நீங்க பேசவே கூடாதுன்னு விரும்புறேன். அடுத்த படம் எழுதிட்டு இருக்கேன், எதுவும் பெருசா கன்ஃபார்ம் ஆகல, அதனால தெரியல, எழுதி முடிச்சுட்டு சொல்றேன். தேங்க்யூ பிரதர்.